இன்று முதல் ஞான சம்பந்தன் என்று புகழ் பெறுவாயாக. உனக்கு பால் கொடுத்தவர்களை காட்டு. உன்னை நான் அவரது தந்தை என்று சொல்வதை விட அவரது அடியார்களுள் ஒருவன் என்ற உணர்வை பெற்றுவிட்டேன். அவர் பெயர் திருநாவுக்கரசர். யானை அந்தணதம் இந்த யானை. திருஞான சம்பந்தரே, என்ன காரியம் செய்ய நினைத்தீர்? தாங்கள் என் காலில் விடலாமா? தாங்கள் நான் அப்பா என அழைப்பதற்குரிய சிறப்புக்குரியவர் அல்லவா? என் அன்பிற்குரிய அப்பர் அல்லவா? அப்பரடிகள் ஞான சம்பந்தர். ஐயனே, எந்த ஈசன் என்னை நாவுக்கரசா என்று அழைத்த போது நான் பெற்ற மகிழ்ச்சியை ஈசனின் மகனாகிய தாங்கள் அப்பரே என்று என்னை அழைத்த போது நான் பெற்றேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒன்றாக சந்தித்துக் கொண்டது அருட்கடலும் அன்பு கடலும் ஒன்றாய் கலந்தது போல் உள்ளது. சிவபெருமானால் தனித்து ஆட்கொள்ளப்பட்டவர் திருநாவுக்கரசர். அம்பிகையின் அருள்பால் உண்டு ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர். அதனால் இருவரும் இணைந்தது சிவக்கடலும் சக்தி கடலும் இணைந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. சரியாக சொன்னீர்கள். சைவத்தை காக்க வந்த இரு கண்கள் இவர்கள். செந்தமிழை வளர்க்கும் தவ சீலர்கள் இவர்கள். அப்பர் பெருமானே, தங்கள் பெருமையை அறிந்ததும் ஒரு முறையேனும் தங்களை காண வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன். தங்கள் பதிகங்களின் மகத்துவத்தை அறிந்த மறுகணமே தங்களை காண நான் புறப்பட்டு விட்டேன். சோலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் அல்லவா தாங்கள்? பாலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் அல்லவா தாங்கள்? தாசமார்க்கம் என்னும் தொண்டு நெறியை உணர்த்த வந்தவர் அல்லவா தாங்கள்? சத்புத்திர மாத்திரம் என்ற உறவு நெறியை உணர்த்த வந்தவர் அல்லவா தாங்கள்? கெஞ்சி கெஞ்சி இறைவனின் அருளை பெற்றவர் அல்லவா தாங்கள்? கொஞ்சி கொஞ்சி இறைவனை தேடி வரும்படி செய்தவர் அல்லவா தாங்கள்? ஆளுடை அரசர் அல்லவா தாங்கள்? ஆளுடை பிள்ளையார் அல்லவா தாங்கள்? ஆளுடை அரசர், ஆளுடை பிள்ளையார், நாவுக்கரசர் என இறைவனே பெயர் சூட்டியது எவ்வளவு பொருத்தம் என்பதை உணர வைத்து விட்டீர்கள். அம்பிகை தந்த அருட்பாலின் மனம் வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்படும்படி செய்து விட்டது. அடியேனுக்கு ஒரு சிறு விண்ணப்பம். என்ன? பாலார வாயாக தங்கள் பேச்சு பால் போல் இருக்கிறது. இனி நான் திருஞான சம்பந்தரை விட்டு பிரிந்து செல்வது என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்பொழுதும் தங்களுடனே இருந்துவிட வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் எழுகிறது. அதற்கென்ன? இறைவன் எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களுக்கு இனி நாம் ஒன்றாகவே செல்வோம். ஆஹா, இதுவே நான் பெற்ற பெரும் பேறு. வாருங்கள், முதலில் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கும் தோணியப்பரை வணங்கிவிட்டு பிறகு செல்வோம். வாருங்கள். நீலகண்ட யாழ்ப்பாணரை நமது திருஞான சம்பந்தரோடு திருநாவுக்கரசரும் வந்து இணைந்த பிறகு நாம் செல்லும் ஸ்தலங்கள் தோறும் பக்தர்கள் அவர்களை கண்டு எப்படி பரவசப்படுகிறார்கள் என்று பார்த்தீர்களா? உண்மைதான். ஒவ்வொரு திருத்தலத்திலும் அவர்கள் மாறி மாறி பாடும் பதிகங்கள் கல் நெஞ்சையும் கனிவிக்க கூடியதாக அமைகிறது. இருவரும் சமயக் குரவரும் இணைந்து வருவதால் செல்லும் இடமெல்லாம் சைவ மனம் கமழ்கிறது. தல யாத்திரை செல்வதில் அவர்களுக்குள் ஒரு வரைமுறை ஏற்படுத்திக் கொண்டார்களே, அதில் கூட அவர்கள் இருவரது பண்பும் வெளிப்படுத்துகிறார் பார்த்தீர்களா? எதை சொல்கிறீர்கள்? இருவரும் தல யாத்திரை புறப்பட்டவுடன் நாவுக்கரசர் நடந்து வர நாம் மட்டும் சிறிகையில் பவனி வருவதா என்று தாமும் அவரோடு நடக்கத் தொடங்கிவிட்டார் ஞான சம்பந்த பெருமான். ஆனால் நாவுக்கரசர் அதை ஏற்றுக்கொள்வாரா? இறைவன் தந்த சிவிகையின் மீது
தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்றார். அப்படியானால் தாங்கள் முதலில் புறப்பட்டுச் செல்லுங்கள், அந்த ஸ்தலங்களுக்கு நான் பின்னர் வந்து இணைந்து கொள்கிறேன் என்றார் திருஞான சம்பந்தர். ஓ, அதனால்தான் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் முதலில் நாவுக்கரசர் சென்ற பிறகு ஞானசம்பந்தர் செல்கிறாரா? அதேதான். ஆனால் இப்பொழுது நாம் வந்திருக்கும் இந்த திருவிழி மிழலையில் சில காலம் தொடர்ந்து தங்குவார்கள் போல் தெரிகிறது. அதுதான் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? சம்பந்த பெருமான் எங்கு தங்கினாலும் அங்கு ஏதாவது அற்புதம் நிகழ்கிறதே. அது உண்மைதான். ஆனால் இந்த திருவிழி மிழலையில் உள்ள நிலையே வேறாக இருக்கிறதே. பருவமழை தவறிவிட்டது, ஆறுகள் வற்றிவிட்டன, பஞ்சமும் பசியும் எங்கும் பெருகிவிட்டன. அதனால் வெகு தூரத்திலிருந்து உணவு பண்டங்களை கொண்டு வரும் வணிகர்கள் பல மடங்கு அதன் விலையை உயர்த்தி விற்பார்கள். தாங்கள் சொல்வதும் சரிதான். சைவநெறி காக்கும் சான்றோர் இருவர் இருக்கும் பொழுது இந்த நிலை வந்திருப்பது சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இதையே காரணமாக கொண்டு இறைவன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தப் போகிறாரோ என்னவோ. இருவரும் சன்னதிக்குள் சென்றிருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கொரு வழியை ஈசனிடமிருந்து பெறுவார்கள். சுந்தர குஜாம்பிகையோடு நேர்த்திராப்பனேஸ்வரர் என்ற பெயரோடு எழுந்தருளியிருக்கும் பெருமானே, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாளன் என்ற பெருமையை பெற்றவரல்லவா தாங்கள்? இன்று இங்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை தங்களுக்கு தெரியாதா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களாக விளங்கும் பஞ்சாட்சர மூர்த்தியே, ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீர் வற்றியதால் நிலத்தில் இன்று பஞ்சம் வந்துவிட்டதே. அடியவர்கள் வயிற்றில் பசி எனும் நெருப்பு பற்றிக் கொண்டதே. மூச்சுக்காற்று தடுமாறி ஆகாயத்தில் பறந்து விடுமோ என்று அஞ்சும் நிலை அடியவர்களுக்கு வந்துவிட்டதே. இதிலிருந்து தாங்கள்தான் அனைவரையும் காத்தொருள வேண்டும். இறைவா, உலகமே பிரளய வெள்ளத்தில் தவித்த போது சீர்காழியை தோணியாக மிதக்க விட்டு அங்குள்ளவர்களை காப்பாற்றினீர்களே. இன்று நாடெல்லாம் வளமாக இருக்கும் பொழுது வீழிமிழலையை மட்டும் ஏன் பஞ்சத்தால் தவிக்கும்படி செய்தீர்கள்? இங்குள்ளவர்களை துன்பம் நேராமல் காத்தருளுங்கள். எம்பெருமானே, கடலிலே போடப்பட்ட கல் மிதந்து செல்லும்படி செய்த தாங்கள் அந்த கடல் நீரை உண்டு மழையாக பொழிய விடாமல் ஏன் அந்த மேகங்களை தடுத்து விட்டீர்கள்? அதனால் நாட்டில் மக்கள் பட்டினி கிடக்கும் நிலையை ஏன் சுவாமி ஏற்படுத்தினீர்கள்? நான் அழுத போது பாலமுதம் தந்து காப்பாற்றிய தயாபரன் அல்லவா தாங்கள்? நான் பசியால் நொந்தபடி வந்தபோது பொதிசோறு தந்து காத்தருளிய குணபரன் அல்லவா தாங்கள்? இன்று வரை எங்கும் நிகழாத விபரீதம் இங்கு நேர்ந்திருக்கிறதே. இதுவரை இந்த நாட்டில் எங்கும் காணாத வறட்சி ஏற்பட்டிருக்கிறதே. தாங்கள் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் திருத்தலத்தில் இப்படி ஒரு நிலை வரலாமா சுவாமி? நாங்கள் செல்லும் தலங்கள் தோறும் எங்களை தொடர்ந்து வரும் அடியார்கள் இந்த திருத்தலத்தில் யாவும் சிவவே என வாழ்ந்து வரும் சான்றோர்கள் உணவின்றி தவிக்கலாமா? அருள் புரியுங்கள் இறைவா. கருணை காட்டுங்கள் பெருமானே.
ஞான சம்பந்தா, திருநாவுக்கரசா, உங்கள் இருவரையும் உலக இயல்பினால் தோன்றும் கொடிய பசிப்பிணி ஒரு நாளும் அணுகாது. ஆனாலும் உங்களை நம்பியிருக்கும் அடியவர்களுக்கு அத்தகைய துன்பங்கள் நேராமல் இருக்க நமது திருக்கோயிலில் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள பலிப்பீடங்களில் உங்கள் இருவருக்கும் தனித்தனியே நாள்தோறும் ஒரு பொற்காசினை வழங்குவோம். பஞ்சம் தீரும் காலம் வரை இந்த படிக்காசு உங்களுக்கு கிடைக்கும். அதைக் கொண்டு அடியவர்கள் துயரை நீக்குவீர்களாக. தமிழ்ஞான கன்றே, ஞான சம்பந்தரே, இறைவனின் கருணையை என்னவென்று புகழ்வது? உண்மைதான். அவரது அருளால் நாம் இருவரும் பசிப்பிணியை நீக்கும் பாக்கியத்தை பெற்றோம். நாம் தனித்தனியே மடங்கள் அமைத்து அடியவருக்கு உணவிடும் பணியை தொடங்குவோம். அவ்வாறே செய்வோம். நான் கிழக்கு பகுதியில் மடம் அமைத்து கிழக்கு பலிபீடத்தில் தரப்படும் பொற்காசை கொண்டு அன்னமிடுகிறேன். நான் மேற்கு பகுதியில் மடம் அமைத்து மேற்கு பலிபீடத்தில் கிடைக்கும் பொற்காசை கொண்டு அன்னமிடுகிறேன். அடியவருக்கு அன்னமிட்டால் அது ஆண்டவனுக்கு தரும் நெய்வேத்தியமாகும். அந்த பாக்கியம் நம் இருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் திருவேழிமிழலை ஈசன் இவ்வாறு அருள் புரிந்திருக்கிறார். பஞ்சம் தீரும் வரை நாம் இங்கேயே வாழ்வோம். படிக்காசு பெற்று அடியவர்களுக்கு உணவிடுவோம். சரி, மேற்கு நோக்கி தாங்கள் செல்லுங்கள், கிழக்கு நோக்கி நான் செல்கிறேன். அன்பர்களே, பார்த்தீர்களா இந்த அற்புதத்தை? ஈசனின் கருணைக்கு இதற்கு மேல் வேறு என்ன சான்று வேண்டும்? அவர் தந்த பொற்காசு அவரது திருமேனியைப் போலவே தக தகவென ஒளி வீசுகிறது பாருங்கள். பொன்னார் மேனியன் என்று போற்றப்படும் ஈசன் நமக்கு இந்த பொற்காசை தந்து அடியவருக்கு அன்னமிடும் பணியை தொடங்கச் சொல்கிறார். சுவாமி, இந்த அற்புதத்தை என்னவென்று சொல்வது? அருளை மட்டுமே வழங்கக்கூடிய இறைவன் பொருளையும் வழங்குகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொருள் எவ்வளவு அவசியம் என்பதை இறைவனே அறிந்திருக்கிறார் என்பதுதான் இதற்கு பொருள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்ன வள்ளுவர் தானே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பாடியிருக்கிறார். அன்பரே, இறைவன் பொருள் தருவது ஒன்றும் ஆச்சரியமில்லை. நமது அப்பர் பெருமான் எப்போதும் இறைவனிடம் பொருளை வேண்டியதில்லை என்பதால் அவ்விதம் அவருக்கு தந்ததில்லை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் தமது தந்தையாரின் வேள்வி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பொருள் வேண்டி பாடிய போது திருவாவடுதுறையில் உலவா கிழி என்ற பெயரில் பொன்முடிப்பையே தரவில்லையா? அப்படிப்பட்ட பெருமான் ஒவ்வொரு பொற்காசையும் படியில் வைத்து தருவதில் வியப்பென்ன இருக்கிறது? ஆனால் அங்கு கூட அதை பாடி வேண்டியதால் தானே கொடுத்தார். ஆனால் இங்கு இவர்கள் இருவரும் கேட்காமலேயே தாமாகவே முன்வந்து கொடுத்து விட்டாரே. அதற்கு காரணம் இறைவனுக்கு உயிர்கள் மேல் உள்ள இரக்கம்தான். உயிர் வாழ உணவு வேண்டும் அல்லவா?
பசி வந்திடும் பத்தும் பறந்து போகும் என்றுதானே பாடியிருக்கிறார்கள். அதனால் அந்த பசியினால் அடியவர்கள் துடிக்க கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் இப்போது பொற்காசை தந்திருக்கிறார். மண்டினி ஞானத்தில் உயிர்கற்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சங்கப்பாடல் போற்றுகிறது. அதன்படி இந்த பிறவியை தந்த ஈசனே உயிரை காக்க உணவை தந்துவிட்டார். ஆனால் இதே பஞ்சம் எங்கெங்கோ வருகிறதே, எல்லா இடங்களிலும் இதே போல் நடப்பதில்லையே. ஆளுடை பிள்ளை என்றும் ஆளுடை அரசு என்றும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்று உங்களையும் அந்த திருஞான சம்பந்த பெருமானையும் அடியவர்கள் போற்றுகிறார்களே. அதனால் தான் உங்களுக்காகவே உங்களை நாடி வந்த எங்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறார் ஈசன். எதற்காக எப்படி என்று இறைவன் அருளை ஆராய்ச்சி செய்வதை விட அவர் நமக்கு தந்த பொருளை கொண்டு அவர் நமக்கிட்ட பணியை நிறைவேற்றுவோம். இறைவன் அருளிய இந்த பொற்காசை கொண்டு அடியவர்களின் பசியை போக்குங்கள். சிவா. எழுந்தருளியிருக்கும் பெருமானே, படிக்காசு தந்து அடியவர் துயத்தீர அருள் புரிந்த இறைவா, தானங்களிலெல்லாம் மிக சிறந்த தானம் அன்னதானம் என்பதால் அதை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள இந்த பொற்காசை தந்தீர்களா? என்னே தங்கள் கருணை. பசுபதியாரே, திருநீலகண்ட யாழ்ப்பாணரே, நேற்று சந்நிதியில் நானும் நாவுக்கரசர் பெருமானும் நின்ற பொழுது இறைவன் தான் சொன்னது போலவே இன்று காலை இங்கு ஒரு பொற்காசை தந்துவிட்டார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது பெருமானே? தாங்கள் குழந்தையாக இருந்த போது குளக்கரையில் நின்று அழுததைக் கண்டு அம்பிகையோடு எழுந்தருடைய சிவபெருமான் தங்களுக்கு பொற்கிண்ணத்தில் பாலமுதம் தர செய்தார் அல்லவா? அதை புறச்சான்றாக மற்றவர்கள் சொல்வது போதாதென்று அகச்சான்றாக தாங்களே போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுரத் தாருணை ஆண்டவன் என்று தாங்களே பாடி அருளினீர்களே. அது மட்டும்தானா? தாங்கள் திருக்கோலக்காவில் தங்கள் கைகளை தட்டி பாடிய போது பஞ்சாசரம் எழுதிய பொற்றாளம் தந்தாரே சிவபெருமான். பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தில் ஒலி எழும்புமா என்று பலர் சந்தேகித்த போது அந்த தாளத்திற்கு அம்பிகை ஓசை தந்ததால் அல்லவா அங்கு அன்னைக்கு ஓசை தந்த நாயகி என்று பெயர் வழங்கப்பட்டது. அன்று அந்த பொற்றாளத்தை தட்டி மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான் என்று தாங்கள் பாடிய பாடலின் ஓசை இன்றும் எங்கள் செவிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இவ்விதம் பொற்கிண்ணத்தில் பாலருந்தி பொற்றாளம் பெற்ற தங்களுக்கு ஈசன் ஒரு பொற்காசு தந்ததில் வியப்பென்ன இருக்கிறது? தங்களுக்காக முத்துக்குடையும் முத்துச் சிவிகையும் தந்தவரல்லவா எம்பெருமான்? தாங்கள் அடியாரோடு வெயிலில் நடந்தபோது முத்துப்பந்தல் பிடிக்கச் செய்து நிழல் தந்தவரல்லவா எம்பெருமான்? போதும் போதும், இப்பொழுது எதற்கு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவன் ஒருவருக்கு ஏதாவது ஒன்று தருகிறார் என்றால் அது எண்ணற்ற பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ என்று தாண்டக வேந்தரான நமது திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருளினார் அல்லவா? இப்பொழுது வேண்டத்தக்கது இதுதான் என அறிந்து நாம் வேண்டாமலே ஈசன் நமக்கு இதை வழங்கி இருக்கிறார். வாருங்கள், இப்பொழுதே சென்று அன்னதான பணியை தொடங்குவோம். அப்படியே ஆகும். வாருங்கள்.
பசுபதியாரே, அமுதளிக்கும் மரப்பணிக்குரிய பொருட்களை வாங்கி வந்து விட்டார்கள் அல்லவா? வாங்கி வந்து விட்டார்கள். சமையல் பணி நடைபெறுகிறதல்லவா? ஏதோ சமைத்து விட்டார்கள். பசுபதியாரே, உங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படி சலிப்போடு பேசுகிறீர்கள்? ஏதும் தெரியாதவர் போல் கேட்கிறீர்களே. திருநாவுக்கரசர் மடத்தில் உச்சி பொழுதுக்கெல்லாம் அடியார்களுக்கு உணவிட்டு விடுகிறார்கள். ஆனால் நம் மடத்தில் மட்டும் ஏனோ இவர்கள் மிகவும் தாமதமாக பொருள்களை வாங்கி வந்து அவசர அவசரமாக சமையல் செய்கிறார்கள். பசுபதியாரே, வணங்குகிறேன் சுவாமி. அன்பர்களே, நம் மடத்தில் உணவு தயாராக தாமதமாகிறதா? ஆம் சுவாமி. இவ்வளவு நாட்களாக ஏன் இதை யாரும் என்னிடம் சொல்லவில்லை? தாங்கள் வருந்தக்கூடுமோ என்று. என் வருத்தம் ஒன்றும் பெரிதல்ல. அடியவர்கள் தாமதமாக உண்ணும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் அது வருத்தத்திற்குரிய நிலை அல்லவா? உண்மைதான் சுவாமி. நீலகண்ட யாழ்ப்பாணரே சுவாமி, தாங்கள் சென்று நம் சமையல் பணியாளரை அழைத்து வாருங்கள். சித்தம் சுவாமி. பசுபதியாரே, நாம் படிக்காசு பெற்று அமுதளிக்க தொடங்கிய நாளிலிருந்தே இப்படித்தான் நடக்கிறதா? ஆம் சுவாமி. அடியார்களின் பசிக்கு உணவு கொடுக்காமல் நேரம் தவறி உணவு கொடுப்பதால் என்ன பயன்? இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று நான் முன்பே அறிந்திருந்தால் அதை சரி செய்திருப்பேனே. வணங்குகிறேன் சுவாமி. அன்பரே, நமது மடத்தில் அமுதளிக்க காலம் தாழ்த்துவதற்கு தாங்கள் காரணமாக இருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். வேறென்ன காரணம்? எதனால் தாமதமாகிறது? சுவாமி, தங்களிடம் பெற்ற காசை வணிகர்களிடம் கொடுத்து பொருள் கேட்கும் பொழுது அதை அவர்கள் வாசி உள்ள காசு, அதாவது மாற்று குறைந்த காசு என்று சொல்லி உருக்கி சொக்கத்தங்கமாக தர வேண்டும் என்கிறார்கள். அப்படி அதை செய்து பொருள் வாங்கி வர தாமதமாகிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அப்பர் பெருமான் மடத்திலும் இதே போல்தானே நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மட்டும் சரியான நேரத்தில் எப்படி அன்னதானம் செய்கிறார்கள்? தாங்கள் பெற்று தந்த காசிற்கும் திருநாவுக்கரசர் பெற்று தந்த காசிற்கும் வித்தியாசம் உள்ளது சுவாமி. இதென்ன அதிசயம்! ஈசன் கொடுத்த காசு எப்படி வெவ்வேறாக இருக்க முடியும்? சுவாமி, திருநாவுக்கரசர் பெற்ற காசு மாற்று குறையாத தங்கம். ஆனால் தாங்கள் பெற்ற காசோ மாற்று குறைந்த தங்கம். ஆகையால் திருநாவுக்கரசரின் அடியவர்கள் காசை பொருளாக மாற்றி உடனே அன்னதானம் இடுகிறார்கள். பொருள் தாமதமாக வருவதால் நம் மடத்தில் சமையல் பணியும் தாமதமாகிறது. நல்லது, நீங்கள் செல்லுங்கள். ஆகட்டும் சுவாமி. பசுபதியாரே, பாரபட்சமற்ற ஈசன் ஏன் இப்படி செய்தார் என்ற காரணம் எனக்கு புரிந்துவிட்டது. சுவாமி, நாங்களும் அதை தெரிந்து கொள்ளலாம் என்றால் சொல்லி அருளுங்கள். என்று நான் சிவத்தொண்டு புரிய சீர்காழியிலிருந்து புறப்பட்டேனோ அன்று முதல் என்னை தொடர்ந்து வருபவர்கள் அல்லவா நீங்கள். உங்களிடம் சொல்லக்கூடாதது என்று எதுவுமே இல்லை. ஆளுடை பிள்ளையான தங்கள் விஷயத்தில் இறைவன் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? காரணத்தை நீங்களே சொல்லிவிட்டீர்களே. நான் அவரது பிள்ளையாகவே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். நாவுக்கரசர் தம்மை ஈசனின் அடிமை என்று சொல்லிக் கொள்பவர். உரிமையுள்ள பிள்ளையை விட உழைக்கும் தொண்டனுக்கு பெருமை தருவதே சிறப்பு என்று இறைவன் கருதுகிறார். நான் மனம், வாக்கு என்ற இரண்டால் மட்டுமே ஐயனை வணங்குகிறேன். ஆனால் அப்பரோ இவை இரண்டும் உழவார பணி என காயத்தாலும் தொண்டு புரிபவர் அல்லவா? உண்மைதான் சுவாமி. இருப்பினும் இதனால் அடியவர் அமுதருந்த தாமதமாகிறதல்லவா? அதற்கான விடையை ஈசனிடமே கேட்போம். தீரவே
சுவாமி, இந்த காசு மிகவும் சுத்தமாக உள்ளது, பழுதற்றது. இதை அங்காடியில் கொடுத்தால் வேண்டிய பொருட்களை உடனே தருவார்கள். இன்று முதல் இம்மடத்தில் உச்சி வேலைக்கு முன்பாக உணவளிக்க முடியும். அவ்வாறே செய்யுங்கள். ஆகட்டும் சுவாமி. சுவாமி, இறைவன் தாங்கள் கேட்டபடியே வாசில்லாத காசை தந்திருக்கிறார். இது இவ்விதம் நிகழ்ந்ததில் எங்களுக்கு எந்த வியப்பும் இல்லை. வேறு எதை கண்டு வியந்தீர்கள்? தாங்கள் எந்த திருக்கோயிலில் பதிகம் பாடினாலும் நிறைவு பாடலில் அந்த திருத்தலத்தின் பெயரை மட்டுமே குறிப்பிட்டு பாடுவீர்கள். ஆனால் திருவேழி மிழலையில் பாடும் ஒவ்வொரு பதிகத்திலும் நிறைவு செய்யும் போது காழிவாசன் என்று சீர்காழியை நினைவு கூர்ந்தே பாடுகிறீர்கள். எங்கே அந்த பாடலை சொல்லுங்கள். ஒரு பாடலில் வேதியர் கைத்தொழும் வீழி மிழலை விரும்பிய ஆதியை வாழி பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் என்று பாடினீர்கள். மற்றொரு பாடலில் எழில் திகழ் பொழில் வீழி மிழலையில் மன்னிய புகலியுள் ஞான சம்பந்தன் என்று குறிப்பிட்டீர்கள். வேறொரு பாடலில் வெண்பயில் பொழிலணி மிழலையுள் ஈசனை சன்பயுள் ஞான சம்பந்தன் என்றீர்கள். அவ்வளவு ஏன் சுவாமி, இப்போது பாடிய வாசித்தீரவே காசு நல்குவீர் என்ற பாடலில் கூட காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே என்று காழியையும் வீழியையும் இணைத்து பாடினீர்களே, இதன் காரணம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லையே. இதற்கு காரணம் இருக்கிறது. அது எனக்கு மட்டுமே நிகழ்ந்த அனுபவம் என்றாலும் உங்களிடம் சொல்லக்கூடாதது என்று ஏதும் இல்லை. அப்படியானால் சொல்லுங்கள் சுவாமி. நான் இந்த திருவேழி மிடலையில் வந்து தங்கிய பிறகு சீர்காழியிலிருந்து சில அன்பர்கள் வந்து என்னை சந்தித்து விட்டு சென்றார்கள் அல்லவா? ஆமா. அன்று இரவு என் மனதில் சீர்காழிக்கு சென்று தோணியப்பரை தரிசிக்க வேண்டும் என ஆவல் எழுந்துவிட்டது. மறுநாள் காலை புறப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஈசன் என் கனவில் தோன்றி, காழியில் நீ காணும் எமது தரிசனத்தை இந்த வீழி மிழலையில் உனக்கு நாளை காலை அருளுவோம் என்றார். அதன்படியே மறுநாள் காலை இங்கு வந்த உடனேயே திருவேழிமிழலை கோயிலே சீர்காழி தோணியப்பர் ஆலயமாக காட்சி தந்தது. அதனால்தான் தாங்கள் இரண்டையும் இணைத்து பாடுகிறீர்கள் என்பது இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது. நல்லது, வாருங்கள். மாற்றுக்குறையாத பொற்காசை கொண்டு அடிசல் பணியாளர் உணவு சமைக்க அடியவர்கள் காலம் தவறாமல் உண்ண செய்வோம். शिव शिव रुद्रेश्वराय शिव कर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாதனே போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலகில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வே
வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே, கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே, ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே, அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே, சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே, அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே, அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே, திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. பாதம் வீதியில் சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே, அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே, வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார், நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார், அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே